எழில், 4 பேர் பேசுனதையும் கேட்டீங்க. ரொம்ப சிரிப்போட உட்காந்துருக்கீங்க. அப்படி என்னன்னு தெரில எனக்கு. அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுங்க. திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் ஏற்புடையதா? அதிமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பாஜகவோட உறவே இல்லைங்கிறாங்க. ஆனால் பாஜகவுடன் உறவு இருக்கிறதுங்கன்னு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரைக்கும் பேசுகிறார்கள். அந்த விமர்சனம் எத்தகைய விமர்சனம்? இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு நீங்க பேசும்போது நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுவீங்க. அதிமுகவுடைய அரசியல் போக்கையும் வந்து திமுக தான் தீர்மானிக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு என்ன அப்படின்னா, என்னைக்கு வந்து பெரியார், அண்ணாலாம் வந்து திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த அந்த எழுச்சி வந்துச்சு இல்லைங்களா? அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு வந்து இந்த 2 கரைகளுக்கு இடையே தான் போகணும். அந்த கரைகளை வந்து பெரியார், அண்ணா வந்து எப்பயோ வகுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கு யார் புதுசா வந்தாலும் சரி, இனிமே கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, இந்த கரைகளுக்கு உள்ளதான் போகணும். அப்படி அந்த கரைகளுக்கு உள்ள வந்து அதிமுக போகுதா, இப்ப போகுதா அப்படின்னு பார்த்தா, வெளிப்படையான நமக்கான பதில் வந்து அது சந்தேகமா இருக்கு. அது வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, 2 பேருக்கும் இடையிலான போட்டி அரசியல் என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை அதிமுக அதிகம் பாதுகாக்குதா, இது திமுக அதிகம் பாதுகாக்குதான்றதுதான் 2 பேரோட அறிக்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். நீங்க அதை விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்க இதை விட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க அதை பாதுகாத்தோம், இதை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அறிக்கைகள் இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மாநில உரிமைகளை மட்டுமல்ல, மாநிலங்களையே அழிக்கக்கூடிய விதத்துல அந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு பல பேர் அது மேல அச்சம் எழுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது அதன் மீதான ஒரு உறுதியான நிலைப்பாடை இவங்க வெளிப்படுத்தியிருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, கடந்த ஒரு வாரத்துல நடந்த 3 விஷயங்கள் எல்லாரும் குறிப்பிட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி மேல கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான கையெழுத்து, அதை வந்து ஏடிஎம்கே போடல. அதற்கு அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே ஆதரிச்சாங்க, இப்ப வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு மசோதா, அதுக்கான இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரியல. அடுத்து அம்பேத்கர் பற்றிய அமித்ஷா அவர்களுடைய பேச்சு, அதை வந்து கண்டிச்சு ஏடிஎம்கே உடைய எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த ஒரு வாரத்துல சொன்னாங்கல்ல இந்த 2 பதில். ஒண்ணு, மக்கள் பிரச்சனைக்கு தாங்க நாடாளுமன்றத்துல பேசணும், சும்மா அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கெல்லாம் நாங்க ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதா இருக்கட்டும், அல்லது வந்து இப்ப விஜயகுமார் குறிப்பிட்டார் இல்லையா, நாங்க ஏங்க எல்லாத்துக்கும் விமர்சிக்கணும், இவங்க தாங்க கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதில் எந்த அளவிற்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு சரியா இருக்குன்னு பார்க்கிறீங்க? இல்லங்க, இதுல வந்து எல்லாமே வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் இல்லைங்களா? அதான அடிப்படை. ஒரு அரசியல்வாதிகளுக்கான அடிப்படை வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். நீங்க வெளியில இருந்து மக்கள் இந்த விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் அப்படின்றவங்க வந்து ஏதோ ஒரு இவங்க எப்படி அதை மீன் பண்ணிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் எப்படி இவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அம்பேத்கர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதம் நடந்த போது கூட ராஜா வந்து ஒரு 1/2 hour ஒரு 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 உரையாற்றினார் நாடாளுமன்றத்துல. நம்மளுடைய தொலைக்காட்சியில கூட அதை பற்றி விவாதம் கூட நடந்துச்சு, அவருடைய இதை பத்தி. அப்ப அந்த அளவுக்கு ஒரு உரை வந்து அம்பேத்கருடைய உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது என்னென்ன சிக்கல்கள்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் வந்து எடுத்து பேசினார். ஒவ்வொரு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்னலாம் ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். அப்படி இருக்கும் போது அம்பேத்கர் வந்து வெறும் படமாக இவங்க பாக்குறாங்க அப்படின்னு தோணுது. இவங்க அதை வந்து இவங்க டீல் பண்ற விஷயம், அந்த பிரச்சனையை அவங்க டீல் பண்ற விஷயத்த பார்த்தா அது எவ்வளவு உணர்ச்சிகரமான விஷயம், இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு அது பெரிய எழுச்சிய பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரியல. அதுக்கான பதில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதில் நேத்து நான் பார்த்தேன். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய பதில் தான் அவர் சொன்னதுதான் என்னுடைய பதிலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் இங்க இருக்க பேப்பர் அதெல்லாம் வராதுல்ல, அங்க சென்னையில சொன்னது. நான் உடனே போயிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தா, அவர் வந்து பாஜகவை வந்து மக்கள் நிராகரிப்பார்கள் அப்படி பேசினதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக வந்து ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு என்ன புதுசா வந்து நிராகரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இப்ப இவங்க பேசும்போது சொல்றாங்க, கலைஞர் வந்து அந்த காலத்துல அப்படி சொன்னாரு, 70s இப்படி சொன்னாருன்னு. அப்போ இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை நாட்டுல நடந்திருக்கும் போது ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பின்னாடி வரவங்க பாப்பாங்க இல்லைங்களா? அதை வந்து அவருடைய வாயில அவருடைய ஸ்டாண்ட சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு?
ரெண்டாவது அவங்க தான் சொல்றாங்களே, மசோதா வரட்டும், கையில வரட்டும், ஜேபிசிக்கு தானே அனுப்பியிருக்காங்க, டேபிள் பண்ணி இல்ல விவாதத்தப்ப இல்ல நாங்க நான் வந்து சொல்லுவோம்ல, அம்பேத்கரை பற்றி படிச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல நிலைப்பாட்ட. அம்பேத்கரை பற்றி பேசின பேச்சை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ம். அப்ப அம்பேத்கரை பற்றி ஒரு பிரச்சனை நாடு முழுக்க வரும்போது ஏடிஎம்கே வந்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி அவங்களுடைய கிளைம் படி அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு மக்கள் பின்னாடி வரக்கூடியவங்க பார்ப்பாங்கல்ல. இப்ப இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே கலைஞர் வந்து அப்பா அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து இருங்க இருங்க பார்ப்பாங்க. அவர் அப்ப பேசு. ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒண்ணுமே இல்லையே அதை பத்தி. அப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை பத்தி கொடுத்திருக்கலாம். ரெண்டாவது முதலமைச்சர் அவர்களுடைய இதுல வந்து கண்டனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே வந்து நேத்து தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க. எல்லா மாவட்டங்களையும் நடத்திட்டாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பேரே கண்டன ஆர்ப்பாட்டம் தான். எல்லா ஊர்லயும் நடந்துச்சு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இந்த விவாதங்கள் சொல்லுவாங்களா, ஆட்டத்துல வந்து பந்து அடிக்க முடியாதவங்க கால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் வந்து எடுபட போறது இல்ல. மக்கள் வந்து ஒண்ணு பாப்பாங்க, எதை அரசியல்வாதிங்க பேசுறாங்க அப்படின்றதையும் பாப்பாங்க, எதை வந்து பேசாமல் தவிர்க்கிறாங்க அப்படின்றதையும் மக்கள் பாப்பாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமான கூட்டணி போகல, அப்புறம் ஏன் வந்து பேச தவிர்க்கிறாங்கன்னு எழில் பார்க்க. அந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி அந்த கேள்விதான். நீங்கள் கூட்டணியில இல்ல, வெளியில வந்துட்டீங்க. அதற்கு பிறகு நாங்க வந்து ரெண்டாவது இவங்க 2 பேரும் பேசினது, அதாவது பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் சரி விஜயகுமார் அவர்களும் பேசினதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சிருக்கு. திமுக வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து வலுவா எடுத்ததன் மூலமாக தான் தமிழ்நாட்டுல வெற்றி பெறுது அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஸ்டாண்டை நீங்களும் தானே எடுக்கணும். உங்களுக்கு வெற்றி தான் நோக்கம் தமிழ்நாட்டுல. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்கள விட அதிகமா நீங்க தானே கத்தணும், அவங்களோட அதிகமா நீங்க தானே அறிக்கை எழுதணும், அவங்களோட அதிகமா நீங்க தானே பேசணும். ஆனா அப்படி அதுதான் தமிழ்நாடு அரசியல்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஏன் நீங்க செய்யாம இருக்கீங்க? அதுதானே மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்ப அந்த கேள்விக்கு ஒரு விடை இல்லை. ரெண்டாவது அந்த நெஞ்சுக்கு நீதி புக்ல வந்து அந்த இத பத்தி ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி ஆதரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நான் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து சில அரசியல்ல வந்துங்க சில விஷயத்த வந்து அந்த கான்டெக்ட் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதை எந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாங்க, எந்த சிச்சுவேஷன்ல அதை சொல்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதை வந்து எப்போதுமே ஒரு பிளாங்கண்டா எல்லாத்துக்கும் அதான் ரூல் அப்படின்னு எல்லாம் போட்டுற முடியாது நிறைய விஷயத்துல. அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முழக்கம் வச்சிருக்கோம். அந்த முழக்கம் அந்த காலகட்டத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதாவதுங்க செயல் திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கட்சியோட கொள்கை திட்டம்னு ஒண்ணு இருக்கும், செயல் திட்டம்னு ஒண்ணு இருக்கும். கொள்கை திட்டத்துல இருக்கிறது தான் விஷயம். செயல் திட்டத்துல வந்து அவங்க எப்படி வேணா மாற்றுவாங்க. இப்போ வந்துங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஒண்ணு இருக்கு. இப்ப குளிர்காலத்துல வந்து நாம சொற்று போடுவோம், எல்லாரும் குளிர்காலத்துல சொற்று போடுவோம். உடனே வந்து வெயில் காலத்துல நம்ம வேர்க்குதுன்னு சொல்லி பனியன் போட்டுட்டு உட்காந்துருப்போம். உடனே வந்து நீங்க தான் வந்து ஏற்கனவே சொற்று தானே போட்டிருந்தீங்க, இப்ப ஏன் நீங்க பனியன் போட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் வந்து வெயில் காலத்துல எதுக்கு இருக்குல்ல ஒரு கேள்வி லாஜிக் இருக்குல்லங்க. அந்த லாஜிக்கு தான் நான் வரேன். நீங்க சொன்ன உதாரணத்தை வச்சே லாஜிக்கு வரேன். இல்ல எதையுமே வந்துங்க ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கான்டெக்ட்ல நான் சொற்று போட்டு உட்காந்துருந்தேன், அவ்வளவுதான். வெயில் அடிக்குது, நம்ம வந்து பனியனோட நான் உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க அப்போது சொற்று போட சொன்னார் அவர், அதனால எல்லோரும் சொற்றுதான் போட வேண்டும் அப்படின்னு சொன்னா விமர்சனம் இருக்குல்ல, முன்னாள் அமைச்சர்கள் வைக்கிற விமர்சனம், அதுவும் அந்த பொதுக்குழு தீர்மானத்துக்கு பிறகு அதிகமான விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல. இல்ல அது விமர்சனம் வைக்கிறாங்க தான். அதுக்கு வந்து இவங்க வந்து இவங்க அதாவது இந்த கார்னர் பண்ணுவாங்கன்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு இல்லைங்களா? உங்களால அதை பேச முடியாத விஷயத்துல வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பேச மாட்டாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கார்னர்ல வச்சு எல்லா மினிஸ்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் ஓரமா போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நெருக்க இவங்க எதிர்த்து பேசுற மாதிரியே தெரியலையே. இவ்வளவு பேர் கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா இவங்க அப்படி பேச மாட்டாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு, அதனாலதான் பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கிண்டல் பண்றாங்க எல்லா அமைச்சர்களும். ஒருத்தர் வந்து தென்னாலி மாதிரி ஒரு பயந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு, ஒருத்தர் வந்து பதுங்கு குழியில இருக்கிறாருன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இவ்வளவும் சொல்றாங்கல்ல. அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கற மாதிரி தானே இவங்க நடந்துக்கிறது இருக்கு. ஏன் இவங்க வந்து நாங்க எதிர்த்துதான் பேசுறோம் அப்படின்றத வந்து இவங்க விளக்கி நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கேங்க. அதுவே எனக்கு ஒரு நல்லா இல்லையே. இவங்க எதிர்க்கிறாங்கன்றது நமக்கு தெரியணும்ல பாக்குறதுக்கு. தினம் வருகிற அறிக்கை வந்து தினமும் ஒரே அறிக்கை மாதிரி வருது அப்படிங்கிற தோரணையில தான் முதலமைச்சர் இன்னைக்கு பேசுகிறார். சொன்னதையே திரும்ப சொல்கிறார்கள், எங்களுடைய ஆட்சி மீதான பொறாமையில பேசுறாங்க அப்படின்னு. ஒரு எதிர்கட்சி வைக்கக்கூடிய அறிக்கைங்கிறது அன்றாடம் அரசு சார்ந்த விமர்சனமா தானே இருக்கும்.
இல்ல அந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரா அவர் செய்யக்கூடிய வேலையிலலாம் நான் இந்த இது சொல்லல. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள் சார்ந்து, மசோதாக்கள் சார்ந்து, உரிமை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து நிர்வாக சிக்கலை தான் இவர் சுட்டிக்காட்டிட்டு இருக்காரு. ஆனா கொள்கை சிக்கல்கள் இருக்குல்ல, இப்ப அவங்க சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் 4 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து வைஸ் சான்சலரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இவங்க குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவ வந்து இவர் தவறுன்னு சொல்றாரு. ஆளுநர் வந்து தவறுன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? ஆளுநரை எதிர்த்து இவங்க எதிர்த்து ஒரு அறிக்கை குடுக்கலாம். ஒரு அ கண்டனம் தெரிவிக்கலாம். எதுவுமே கிடையாது. ஆனா, இவங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, அ திமுக வந்து அப்ப இருந்த கவர்னர கண்டிச்சு எல்லா அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ, அந்தந்த மாவட்டங்களில் எல்லாம் திமுக ஆர்ப்பாட்டம் செஞ்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல திமுக ஆர்ப்பாட்டம் செய்யும்னு அப்ப அறிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க ஏன் அதை செய்ய மாட்றாங்க? அதாவது இது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து விலக்கி எதிர்ப்பை வந்து நமக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எதிர்க்கிறோம், நாங்க அப்படி செஞ்சுட்டோம், நாங்க வந்து அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு. நம்ம பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியணும். விசிபிளா வந்து டான்ஜிபிளா இருக்கணும் அவங்களுடைய எதிர்ப்பு. அதுவே அரசியல் எடுபட மாட்டாங்குது. இவங்க வந்து திமுகவே வந்து பிஜேபி கூட கூட்டணி அவ்வளவு எதிர்க்கிற திமுகவே வந்து கூட்டணியில இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அவ்வளவு டான்ஜிபிளா எதிர்க்கிறவங்க. இவங்க வந்து எதிர்க்கவே மாட்றாங்க. இருக்கிற எல்லா அமைச்சர்களும் இவங்கள கிண்டல் பண்ணி, எள்ளல் பண்ணி ஆ வ எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவங்க எதிர்ப்ப வந்து வலுவா பதிவு செஞ்சிருக்கணும். அதை செய்யாம இருக்கிறது வந்து அந்த சந்தேகத்தை வந்து வலுப்படுத்த